அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் வளர்பிறை அஷ்டமி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்குது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய படத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு தூங்கினாலே போதும். பல மடங்கு பணம் உங்கள் வீட்டில் சேர ஆரம்பிக்கும். அதுவும் நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுலேயே நல்ல மாற்றங்களை நீங்கள் உணருவீங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் எனக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இந்த நாள் நமக்கு மாசத்தோட கடைசி நாளாகவும் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாள் எந்த அளவுக்கு முக்கியமான நாளா இருக்கோ அதே மாதிரி மாசத்தோட கடைசி நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் நாம செய்யக்கூடிய பரிகாரம் இந்த மாசம் ஃபுல்லா நமக்கு இருந்த கஷ்டம் அடுத்த மாசம் வராம இருக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கும். அந்த வகையில் இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் இன்னைக்கு நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இந்த அஷ்டமி திதி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் அஷ்டலக்ஷ்மிகளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள். இந்த பதிவு வளர்பிறை அஷ்டமி திதிக்கான பதிவு தான். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்கு. இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் நமக்கு காலையிலேயே முடிஞ்சு போயிருச்சு. இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துக்கான வீடியோவும் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி, நான் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பான்மையான வீடுகளில் அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம், ஆஃபீஸில் இருந்தும் செய்யலாம், உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது. ஆனால் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு பலனை கொடுக்கும். நம்பிக்கையே இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சாலும் அதுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த பரிகாரத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக கை மேலே பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யுங்க. நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல அமைதியாக உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்கள் உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மனசில் நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பும் இருக்கணும். புன்னகையோடு நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு பலன்கள் ஏராளம்னே சொல்லலாம். பரிகாரம்னு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலை நாம் செய்யும் போதும் சிரிச்ச முகத்தோடு செஞ்சோன்னா அதோட ரிசல்ட்டே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்படி அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கப்புறமா உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார், ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர், அதே மாதிரி அஷ்டலக்ஷ்மிகள் கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் கூட, பண கஷ்டம் இருந்தால் கூட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டால் போதுமானது. எப்பயுமே எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம எண்ணம் எதை நோக்கி இருக்கோ அதுதான் நம்மக்கிட்ட வரும். அதுதான் நமக்கு மேலும் மேலும் பெருகும். நம்ம கடன் நினச்சோன்னா அந்த கடன் தான் அதிகமாகும். உங்களுக்கு கடனே இருந்தால் கூட
பணம் இவ்வளவு வேணும் அப்படின்னு மட்டும் நினச்சா போதும். உங்கள் ஃபோக்கஸ் பணத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு நிச்சயமாக பணவரவு அதிகரிக்கும். சரி, இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய படத்தை 8 நிமிஷம் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மியோட கிரிட்டு தான் கொடுத்துருக்கேன். இந்த வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாளில் இந்த அஷ்டலக்ஷ்மிகளோட கிரிட்டை பார்க்கும்போது அற்புதமான மாற்றங்கள் உடனடியாகவே ஏற்படும். இந்த கிரிட்டு பார்த்திங்கன்னா ரெய்க்கியில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு கிரிட்டு. அதை தான் இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பற்றி நிறைய பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்கள் மொபைல் ஃபோனில் கரெக்டாக 8 நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அஷ்டலக்ஷ்மியோட கிரிட்டை 8 நிமிஷம் பாருங்கள். இப்படி பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பை கொண்டு வந்து உங்கள் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையோட இந்த அஷ்டலக்ஷ்மியோட கிரிட்டை பாருங்கள். அஷ்டலக்ஷ்மிகளோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சா எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. இந்த பரிகாரம் என்னவோ ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். ஆனால் இப்போ நான் சொன்ன உணர்வுகளை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயமாக பலன் உடனடியாக கிடைக்கும். 8 நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கலாம். இப்படி இந்த படத்தை பார்க்கும்போது உங்களால் முடியும்னா பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்கள் சொல்லுங்கள். 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். அப்படி இல்லைனா ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட்டுங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இதுக்கப்புறமா நீங்கள் படுத்து தூங்குங்க. இப்படி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் தூங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் உங்கள் ஆழ் மனசில் வேலை செய்யும். உங்கள் ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கும். ஆழ் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிசல்ட்டை கிடைக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்காம மற்ற வேலைகளை முடித்ததுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் தூங்கினீங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.